எதுக்கு பௌதிக உணர்வு இப்போதைக்கு அவங்களுக்கு இல்லை, சாப்பிடுற ஒரு நிலைகள் இல்லை. ஆனா நாம எல்லாமே சாப்பிடணும். அதற்காக நாம் எல்லோரும் மேல உலகங்கள் இந்த மனுஷ கடவுள் மாற்றங்கள் அங்கே பௌத்திக அனுபவங்கள் இல்லை. அந்த அனுபவங்களுக்காக வந்திருக்கு. அதற்காக நாம் எல்லோரும் கடவுள் நாங்கள் என்ற ஒரு நிலை, ஒரு அறிமுகம், ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரணும் என்றால் அந்த தியானத்தின் மூலம் மட்டுமே சாத்தியம். தியானம் செய்தால் நாம் எல்லோரும் நண்பர்கள், நாம் எல்லோரும் மாஸ்டர்கள், நாம் எல்லோரும் கடவுள்மார்கள் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்திருக்கிறோம் இந்த உலகத்திற்கு. இப்ப ஏதாவது ஒரு படம், ரஜினிகாந்த் படம் இல்ல விஜய் படம் ஏதாவது வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் போகும்போது எப்படி போகும்? 2 மணி நேரம் போகும்போது ஆபீஸ், வீடு, சமையல் இது எல்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே இங்கே வச்சுட்டு நாம போலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இல்ல அங்கேயும் ஆபீஸ் ஃபைல்ஸ், கரண்ட் எல்லாமே எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போக மாட்டோம். எதுக்காக போறது? அங்க போய் அந்த படத்துல இருக்கிற விஷயங்கள் பார்த்து கொஞ்சம் திருச்சி ரசிச்சு ஆனந்தமா எல்லாமே மறந்து வரதுக்காக போகும். அதே மாதிரி எவ்வளவோ இருக்கு நம்ம கிட்ட, தியானமாகட்டும் அனுபவங்களாகட்டும் மேல. அது எல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு எதற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் மண்ணு, காற்று, தண்ணி, தீ மற்றும் ஆகாயம், இந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். 5 சென்சஸ், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 இந்திரியங்கள் மூலமா அற்புதமான அனுபவங்கள் பெறுவதற்காக வந்திருக்கிறோம். கண்ணின் மூலமா அற்புதமான இமய மலைகள், நல்ல பரதநாட்டியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்காக கண்ணீர், நல்ல இசை, நல்ல பாடல்கள், நல்ல ஞானம் கேட்கறதுக்காக காது. இந்த விதமாக ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம உடலுக்குள்ள இருக்கிறது ஒரு பர்பஸ் வந்திருக்கு. இதுதான் ரகசியங்கள். காலையிலிருந்து அப்போது சொல்லிட்டாங்க நமக்குள்ள எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு ரகசியம் என்பது நமக்கு கிடைக்கும். ஆனா அதை எடுத்துக்கிறதுக்கு தேவையான தகுதி என்பது நமக்கு இருக்கும். அந்த தகுதி எப்படி வருது அப்படின்னா அது வெறும் தியானம் செய்தால் மட்டுமே வருது. தியானம் செய்ய 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 என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆன்ம ஞானம், எனர்ஜி, அதாவது ஆற்றல் எல்லாமே வருது. ஆன்ம ஞானம் மற்றும் ஆற்றல் இருந்தால் நோயற்ற வாழ்க்கை என்பது நமக்கு கிடைக்கும். ஆன்ம ஞானத்தின் மூலம், சக்தியின் மூலம் அபாரமான விழிப்புணர்வு. எவ்வளவு விழிப்புணர்வு அப்படின்னா ஒரே நேரத்தில் நமக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம், வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்க முடியும். ஒரு கடல் இருக்கு, அந்த கடல்ல அலைகள் எங்க வருது? மேல மட்டுமே இருக்கிற அலைகள். ஆழமான கடலுக்குள்ள போகும்போது அங்கே ஒரு அலைகள் இருக்காது, ஸ்டேபிளா அமைதியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க இப்ப பார்க்கக்கூடிய ஒரு நோயாளர்கள் அந்த அமைதி இல்லாத ஒரு கோபமாகட்டும், துன்பமாகட்டும், இது எல்லாமே கடல் மேலே இருக்கும் அலைகள் போகும். அதுவே நீங்க தியானம் பண்ணும்போது ஆழமாக உங்களுக்குள்ள நீங்க பயணம் செய்யும் போது அமைதி என்பது உங்களுக்கு தெரிய வரும். இல்லாட்டி வராது. நீங்க எங்க போனாலும் எந்த பயிற்சி செய்தாலும் அது நீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அலைகளை கண்ட்ரோல் பண்ணி அமைதி கொண்டு வரணும் வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு அலை கண்ட்ரோல் பண்ண அடுத்தது இன்னொன்று வரும். அப்ப என்ன பண்றீங்க? எவ்வளவு அலைகள், எவ்வளவு எண்ணங்களை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க? எத்தனை நாள் இந்த மாதிரி செய்யணும்? அதற்காக இந்த பவுண்டரி, அதாவது பார்டர்ல இருக்கிற அந்த விழிப்புணர்வு ஆழமாக உள்முகம் பண்ணி கொண்டு போனால் நம்முடைய ஆற்றல் எல்லாமே உள்முகமாக போது ஆன்மாவுக்கு கனெக்ட் ஆகி அந்த ஆன்ம ஞானத்தை நமக்கு அறிமுகமாகும். அங்கிருந்துதான் நமக்கு விழிப்புணர்வு என்பது ஸ்டார்ட் ஆகும். அந்த விழிப்புணர்வு யாருக்கு ஜாஸ்தியா இருக்குமோ
ஆரோக்கியம் அமைதி என்பது அவங்களுடைய இயல்பாகும். யாரோ கொடுக்க மாட்டாங்க யாரும், அவங்களுடைய இயல்பாகும். தட் இஸ் மை நேச்சர். ஆரோக்கியம் ஆனந்தம் என்பது என்னுடைய ஹக்கு அப்படின்னா அந்த விதமாக அவ்வளவு சயின்டிபிக்கா அவங்களுடைய எண்ணங்களாகட்டும், அவங்களுடைய செயல்களாகட்டும், அவங்களுடைய வார்த்தைகளாகட்டும் இருக்கும். அந்த விதமான மாஸ்டரி வரணும் அப்படின்னா அது வெறும் ஞானத்தின் மூலம் சாத்தியம். எப்படி சார் இந்த ஞானத்தின் மூலம் இது எல்லாமே வருது? நம்மை நாம ஜெயிக்கணும். இது எல்லாரும் சொல்றாங்க, உன்னை நீ ஜெயிச்சாலும் உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இங்க எப்படி உன்னை நீ ஜெயிக்கணும் அப்படின்னு எத்தனையோ தெரியாத கேள்விகளுக்கு பதில்கள் இல்லை நம்ம கிட்ட. உள்ளுக்குள்ள சண்டை என்பது நடந்துட்டே ஒரு சூழ்நிலை நீங்க கிராஸ் பண்ண முடியல, அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பதில் இல்லாத இடத்துல அங்கே அந்த யுத்தம், இன்னர் வார் என்பது எல்லாருக்குமே இருக்கும். இந்த இன்னர் வார் என்பது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே இருக்கும் யுத்தம் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஒருத்தர் வெளியே யுத்தம் செய்யறார் அப்படின்னா அதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள அவங்களே யுத்தம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் மாஸ்டர். அதுவே நீங்க தியானம் செய்யாது. தியானம் எப்படி செய்யணும்? சுவாசத்தின் மீது கவனம், எண்ணங்களற்ற நிலை. இந்த எண்ணங்களற்ற நிலைக்கு நம்ம வரப்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நல்ல எண்ணமாகட்டும், சரி இல்லாத எண்ணமாகட்டும், யுத்தத்திற்கு காரணமாக ஆகிய எண்ணமாகட்டும், எல்லா எண்ணங்களுமே நம்ம கட் பண்ணணும். கட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு நம்முடைய ஆற்றல் உள்முகம் ஆக்கி அது அந்த ஆற்றல் எல்லா சக்கரங்களுக்கும் இங்க மூன்றாவது கண்ணுல, அதாவது ஆறாவது சக்கரத்திற்கு வரும்போது நிறைய விஷயங்கள் எல்லாமே விஷன்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் சவுண்ட்ஸ் அது எல்லாமே நமக்கு கேட்கும். அந்த மாதிரி மாஸ்டரி என்பது நமக்கு வரும். முதல்ல கண்ணை மூடிக்கணும், கைகளை 2 போட்டுக்கணும், கால்களை 2 கிராஸ் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தியான நிலை என்பது வருது. சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தார். இந்த விதமாக தினமும் தியானம் செய்ய 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 ஒரு நாள் உங்களுக்கு என்ன அனுபவம் வருது அப்படின்னா நான் ஒரு கடவுள்மார்கள், மேலே உலகத்தில் இருந்து வந்த கடவுள்மார்கள் அப்படின்னு தெரிவிக்கும் போது யூ ஆர் என்லைட்டன்ட். யாரெல்லாம் என்லைட் ஆயிருக்கார்களோ அவரு இந்த உலகம் விட்டு எங்கேயோ இமயமலைக்கோ காட்டுக்கு போகட்டாங்க. அவங்களுடைய பார்வையை மாறிடும். இந்த உலகத்துல இவ்வளவு துன்பங்கள் இருக்கு, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலேயே இருந்து ஒரு கௌதம புத்தராக, ஒரு நகரவாசியாக இந்த உலகத்திலேயே இருந்து தியானம் செய்யுங்க, எல்லா துன்பங்களும் போயிடும், ஆனந்தம் என்பது உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர். அந்த விதமான மாஸ்டர்ஸ் தான் நாம் எல்லோரும் திருவள்ளி மாஸ்டர்ஸ் கிளம்பும். So, my dear pastors, தினமும் தியானம் செய்யணும், தினமும் புத்தகங்களை வாசிக்கணும், அதாவது சுவாத்தியாயம் செய்யணும், தினமும் சத்சங்கத்தில் கலந்துக்கணும். இந்த 3 விஷயங்களும் தினமும் நமக்கு கடைபிடித்தால் நம்முடைய ஆன்மீக பயணம் மிக்க வேகமாக இருக்கும், மிக்க சக்தி வாய்ந்ததாக இருக்கும். விழிப்புணர்வு என்பது மிக்க ஜாஸ்தியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்யுங்க, தினமும் புத்தகங்களை வாசிங்க, தினமும் சத்சங்கம் செய்யுங்க. இந்த வகுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆண்டுகளாக கண்ட கனவு மாஸ்டர் இன்னைக்கு இந்த வகுப்பு செங்கல்பட்டு பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ மாஸ்டர்ஸ்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.